இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ண தான் போறோம். எதுவும் இன்னும் முடிஞ்சலாம் போகல. நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக இல்லனாலும் எனக்காக அந்த விஷயத்துல மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, அடுத்து என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்ப்போம். நடந்ததை நினைக்காம இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏடி சார். ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார், அது வந்து எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க சொல்லுங்க. அந்த வீட்ல நாங்க இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் நாங்க வந்துட்டோம். என்ன சிவா இது? என்கிட்டயே இதை இவ்வளவு தெரியுமா சொல்றீங்க? அதான் சார் உண்மை. டைம் முடிஞ்சது நீங்க வந்துட்டா நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க யார் முடிக்கிறது சொல்லுங்க. நான் உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்பினதே கபிலன் மூலமா அந்த வர்மாவை பிடிக்கணும்ன்ற டாஸ்க்குக்காக தான். நீங்க என்னன்னா டைம் முடிஞ்சதுன்னு சொல்லி இப்போ அங்க இருந்து வந்திருக்கிறது உங்களோட பர்சனல் ரீசனுக்காக. நான் உங்களோட பர்சனல் ரீசனுக்கு மதிப்பு கொடுக்கறேன், இல்லைன்னாலாம் சொல்லல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சராசரி ஆளுங்க இல்ல, போலீஸ் ஆபீசர்ஸ். அத நீங்க மறந்துட்டீங்களா? உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகளை விட டியூட்டி தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏடி, உன் அம்மா வெளி உலகத்துக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அவங்க உயிரை விட்டது தான் கடமையை பெருசா மதிச்சதுனாலதான். அதை நீ மறந்துடாத. நீங்க ரெண்டு பேரும் என்ன நடந்திருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. ஐ அக்செப்ட் திஸ் சார். அங்கிருந்து கிளம்ப முடிவு பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தான். ஆனா அங்கிருந்த சிச்சுவேஷன் எங்களை அந்த அளவுக்கு யோசிக்க விடல. We are very sorry for that sir. ஆனா இதனால நம்ம டாஸ்க நாங்க முடிக்க மாட்டோம் நினைச்சிட வேண்டாம் சார். அதை முடிக்கிறது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க எங்க இருந்தாலும் கபிலனோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டே தான் சார் இருக்கோம். கூடிய சீக்கிரமா நாங்க அவன் மூலமா வர்மாவை பிடிப்போம். எங்க அம்மா மேல இருக்கிற பழிய நான் கண்டிப்பா தொடைப்பேன். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அர்ச்சனாவை பத்தி நியூஸ் எல்லாம் மறுபடியும் வெளியில வந்ததுனால நம்ம டிபார்ட்மெண்ட் மேல பெரிய பிளாக் மார்க்கே விழுந்திருக்கு. அந்த வர்மாவை பிடிச்சாதான் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஷூர் சார். சிவா, சாரி. I can understand your situation. இட்ஸ் ஓகே சார். ஓகே, சீக்கிரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க.